வாக்குப்பதிவு இயந்திரத்தால் மட்டும்தான் பாஜக வெற்றி பெறுகிறது. மீண்டும் பழைய வாக்குச்சீட்டு முறைக்கே மாற வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் கூவிக்கொண்டிருக்க, ஓட்டுச்சீட்டு போடும் அந்த பழைய முறை இனி வராது என்று உச்சநீதிமன்றம் உறுதிபட தெரிவித்திருக்கிறது. ஓட்டுச்சீட்டை பெட்டியில் போடும் பழைய முறையை அமல்படுத்த கோரிய அந்த மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கிறது. பதிவான ஓட்டுகளை ஒப்புகை சீட்டோடு 100% சரிபார்க்க வேண்டும் என்ற மனுவும் நிராகரிக்கப்பட்டுள்ளது. மேலும் தேர்தல் நடைமுறை மீது எந்தவிதமான சந்தேகமும் தேவையில்லை எனவும் நீதிபதிகள் குறிப்பிட்டுள்ளனர். மின்னணு இயந்திரத்தில் நீல நிற பொத்தானை அழுத்தியதும் ஓட்டு பதிவாகிறது. எந்த வேட்பாளருக்கு ஓட்டு பதிவானது என்பதை கண்ணாடி பெட்டிக்குள் தெரியும் சீட்டில் பார்த்து கொள்ளலாம். அதன் பெயர் ஒப்புகை சீட்டு. ஓட்டு எண்ணும் போது தொகுதிக்கு 5 சாவடிகளை தேர்வு செய்து அங்கு பதிவான ஓட்டுகள் ஒப்புகை சீட்டோடு ஒப்பிட்டு பார்க்கப்படுகிறது. 5 சாவடிகளில் சரிபார்த்தால் போதாது, அனைத்து ஓட்டுகளையும் ஒப்புகை சீட்டோடு ஒப்பிட்டு உறுதி செய்ய வேண்டும் என்ற வழக்கு தொடரப்பட்டது. இயந்திரத்தில் தில்லுமுல்லு செய்வதற்கும் வாய்ப்பிருப்பதால் முன்பு இருந்ததைப் போல ஓட்டுச்சீட்டு முறையில் தேர்தலை நடத்த வேண்டும் என்றும் வழக்குகள் தொடரப்பட்டது. இந்த வழக்குகள் அனைத்தையும் விசாரித்த உச்சநீதிமன்றம், மின்னணு ஓட்டுப்பதிவு வந்த பிறகு ஓட்டு சதவீதம் அதிகரித்திருக்கிறது. இது மக்களின் நம்பிக்கையையே உணர்த்துகிறது. ஓட்டு இயந்திரத்தில் முறைகேடு செய்வதற்கு வாய்ப்பு இல்லை என்று தேர்தல் ஆணையம் வைத்த அறிவியல் தொழில்நுட்ப ரீதியிலான வாதங்கள் ஏற்கத்தக்கவை என குறிப்பிட்டுள்ளது. மீண்டும் ஓட்டுச்சீட்டு முறையில் தேர்தல் நடத்துவது என்பது தொழில்நுட்ப முன்னேற்றத்தை நிராகரிப்பதற்கு ஒப்பானதாகும் எனவும் குறிப்பிட்டிருக்கிறது. ஒப்புகை சீட்டுகளை 100% ஒப்பிடும் கடினமான பணியை தேர்தல் ஆணையத்தின் மீது சுமத்துவது முட்டாள்தனமானது. ஓட்டு சரியாக பதிவாகி இருக்கிறதா என்பது விவிபேட் திரையில் 7 வினாடிகளுக்கு ஒளிர்கிறது. இதன் வாயிலாக வாக்காளரின் அறியும் உரிமை நிறைவேற்றப்படுகிறது எனவும் நீதிமன்றம் சுட்டிக்காட்டியிருக்கிறது. மேலும் ஓட்டுப்பதிவில் குளறுபடி என வேட்பாளர் சந்தேகித்தால் இயந்திரத்தை சரிபார்க்க 7 நாட்களுக்குள் விண்ணப்பிக்க வேண்டும். அவர் முன்னிலையில் இயந்திரங்களை சோதனை செய்ய வேண்டும். அதற்கு ஆகும் செலவை அந்த வேட்பாளரே செலுத்த வேண்டும். இயந்திரம் தவறாக செயல்பட்டது நிரூபணமானால் அவர் செலுத்திய கட்டணத்தை திரும்ப தர வேண்டும் எனவும் நீதிமன்றம் குறிப்பிட்டிருக்கிறது. தோல்வியடைந்த வேட்பாளர் கோரிக்கை வைத்தால் ஓட்டு இயந்திரத்தின் மைக்ரோ கண்ட்ரோலரை ஆய்வு செய்வதற்கு பொறியாளர்களை அனுமதிக்க வேண்டும் எனவும் நீதிமன்றம் பரிந்துரை செய்திருக்கிறது. நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பு குறித்து கருத்து தெரிவித்திருக்கும் பிரதமர் திரு மோடி அவர்கள், காங்கிரஸ் மற்றும் இந்தி கூட்டணி கட்சியினர் ஓட்டுச்சாவடிகளை கைப்பற்றுவதையே வழக்கமாக வைத்திருந்தனர். மின்னணு ஓட்டுப்பதிவு வந்த பிறகு அதை செய்ய முடியவில்லை என்ற ஆத்திரத்தால் வாய்க்கு வந்ததை பேசி வந்தனர். ஆனால் நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பு அவர்களுக்கு பேரிடியாக விழுந்திருக்கிறது என கருத்து தெரிவித்திருக்கிறார். வாக்குப்பதிவு இயந்திரத்தின் தொழில்நுட்பத்தை சந்தேகிக்கும் திமுக அரசு, ஓட்டுநரும் நடத்துனரும் பேருந்துக்குள் இருந்தே பறந்து விழும் அளவிற்கு தங்களது பேருந்தின் தொழில்நுட்பத்தை வைத்திருப்பதுதான் திராவிட மாடல். கடந்த வாரத்தில் திருச்சியிலிருந்து KK நகருக்கு சென்ற அரசு பேருந்தில் வளைவில் திரும்பிய போது நடத்துனர் முருகேசன் என்பவர் பேருந்திலிருந்து இருக்கையோடு வெளியே விழுந்தார். இந்த சம்பவத்தை குறிப்பிட்டு தமிழகத்தில் அரசு பேருந்துகள் பராமரிப்பு மிகவும் பரிதாபகரமான நிலையில் இருப்பதாக எதிர்க்கட்சிகள் விமர்சித்து வந்தது. அது மட்டுமல்லாமல் உடைந்து விழும் படிக்கட்டுகள், இடிந்து விழும் பேருந்துகள் என்று ஓட்டை உடைசலோடு இயக்கப்படும் பேருந்துகளால் அடிக்கடி விபத்துகள் ஏற்படுவதாகவும் புகார்கள் எழுந்துள்ளன. இந்தி கூட்டணி, திமுக உள்ளிட்ட திராவிட கட்சிகள் யாருக்குமே சுயசிந்தனை என்பதே இருக்காது. ஒருவர் செய்ததை மற்றொருவர் காப்பியடித்தே உருட்டுவார்கள் என்பதற்கு உதாரணமாக, தமிழகத்தில் உதயநிதி செங்கலை தூக்கி சுற்றியதைப் போல ராகுல் காந்தி கர்நாடகாவில் சொம்பை தூக்கி கொண்டு அலைந்திருக்கிறார். கர்நாடகாவில் நடந்த தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் பாஜகவை பாரதிய சொம்பு கட்சி என்று சொம்பை தூக்கி காட்டி விமர்சித்திருக்கிறார். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவோம், பொருளாதார பகிர்வு என்று மக்களது சொத்தை பறிமுதல் செய்துவிட்டு அவர்களது கையில் சொம்பைதான் கொடுப்போம் என்பதைத்தான் ராகுல் காந்தி இப்படி குறிப்பால் உணர்த்தியிருக்கிறாரா என பலரும் விமர்சித்து வருகின்றனர். अब मैं आपको दिखाने जा रहा हूं बीजेपी क्या करने जा रही है. ಈಗ ನಾನು ನಿಮಗೆ ಹೇಳಲಿಕ್ಕೆ ಹೊರಟಿದ್ದೀನಿ ಬಿಜೆಪಿ ಏನ್ ಮಾಡಕ್ ಹೊರಟಿದೆ ಅಂತ. भारतीय चंबू पार्टी भारतीय चंबू पार्टी नरेंद्र मोदी जी की पार्टी. ಭಾರತೀಯ ಚೊಂಬು ಪಾರ್ಟಿ ನರೇಂದ್ರ ಮೋದಿ ಅವರದ್ದು ಚೊಂಬು ಪಾರ್ಟಿ ನಿಮಗೆ ಚೊಂಬು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. खाली खाली चंबू ಖಾಲಿ ಚೊಂಬು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ನಿಮಗೆ. இந்த நிலையில் தமிழகத்தில் தற்போது இருக்கும் அனைத்து பேருந்துகளையும் முறையாக ஆய்வு செய்ய வேண்டும் என்று தலைமைச் செயலாளர் போக்குவரத்து துறைக்கு உத்தரவிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. புதியதாக வாங்கப்பட்ட பேருந்துகள், காலாவதியான பேருந்துகளின் எண்ணிக்கை,
பராமரிப்பு பணியில் இருக்கும் பேருந்துகள் அவை எந்த நிலையில் இருக்கிறது, அது தொடர்பாக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்னென்ன என்பது குறித்து விரிவாக விளக்கமளிக்க வேண்டும் எனவும் உத்தரவிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. தங்களது கட்டுப்பாட்டில் இருக்கும் அரசு துறைகளின் சீர்கேடுகளை நமது மாநில நிதியை கொண்டு சரி செய்ய திராணி இல்லாமல் எதற்கெடுத்தாலும் மத்திய அரசு நிதி வழங்கவில்லை என திமுக குறை கூறிக் கொண்டிருக்கிறது. ஆனால் இப்போது வெள்ள நிவாரண நிதியாக சுமார் 683 கோடியை ஒதுக்குவதற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்திருக்கும் நிலையில் நாங்கள் கேட்டது எத்தனை கோடி, வழங்குவது எத்தனை கோடி, கர்நாடகாவிற்கு மட்டும் அதிகமாக கொடுப்பது ஏன் என்று முட்டாள்தனமாக எதிர்க்கட்சிகள் பாட்டு பாட தொடங்கியிருக்கிறது. புதுக்கதையாக மதுரை எம்பி வெங்கடேசன் 38,000 கோடி வேண்டுமெனவும் கூறியிருக்கிறார். இப்படி கணக்கில்லாமல் கேட்டுக்கொண்டே இருப்பவர்களை பார்த்து மத்திய அரசு என்ன ஏடிஎம்மா என கேட்பதில் தவறே இல்லை. மக்களிடமிருந்து வாரிசு வரி மூலமாக பணத்தை பிடுங்கி இல்லாதவர்களுக்கு கொடுப்போம் என கூறும் காங்கிரஸ் உள்ளிட்ட இந்தி கூட்டணிகளுக்கு மாநிலங்களுக்கு இடையேயான வரிப்பகிர்வை மட்டும் விமர்சிப்பதற்கு அறிவும் திராணியும் இருக்கிறதா என மக்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இந்த சூழலில் மத்தியில் யாருக்கும் ஆதரவு என்பதை சொல்ல முடியாத நிலையில் இருக்கும் அதிமுகவை சேர்ந்த ஜெயக்குமார் அவர்கள் மத்தியில் இருக்கும் கட்சிகள் தமிழகத்தை வஞ்சிக்கிறது என்று பொதுவாக கூறியிருக்கிறார். இது மட்டுமல்லாமல் தேசிய கட்சிகளால் ஒரு பிரயோஜனமும் இல்லை என்ற அறிவார்ந்த கருத்தை வெளியிட்டிருக்கும் ஜெயக்குமார் அவர்கள் தங்களது மாநில கட்சி தலைவரை பிரதமராக்கி அழகு பார்க்க முயன்றிருக்கலாமே என்பது பலரது நகைச்சுவை விமர்சனமாக இருக்கிறது. ஆட்சியில் இருக்கும்போது ஒரு விதமாகவும் இல்லாதபோது வேறு விதமாகவும் பேசும் 2 திராவிட கட்சிகளும் தமிழகத்தில் ஒடுக்கப்படும் நாளில் உண்மையான விடியல் பிறக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. பாத்தீங்கன்னா 17 வருஷம் மத்தியில திமுக இருந்து அவங்களாவது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சூழ்நிலையில அப்ப ஒரு கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்கலாம், அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தி. ஏன்னா உத்தரவு ஒரு இடத்துல இருந்தாங்க, இல்லன்னா வாபஸ் வாங்கிடுவாங்க. ஏன்னா இன்னைக்கு ஒவ்வொரு மாநிலம் கஷ்டப்படுது, குறிப்பா தென் மாநிலங்கள் கஷ்டப்படுது. அது குறிப்பா தமிழ்நாட்டை ஓர வஞ்சனையோடு பாக்குறாங்க. இந்த நிலை மாத்தணும். அதுக்காக என்ன பண்ணோம், ஒரு நிதி பகிர்வு ஒரு சீரான வகையில் இருப்பதற்கு ஏற்ற வகையில ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தி அதன் அடிப்படையில பாத்தீங்கன்னா அன்னைக்கே செஞ்சிருந்தா கரெக்டா யாருக்கு என்னென்ன போஷனோ அந்த போஷன் படி பாத்தீங்கன்னா அந்த பங்கு படி பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கும். ஆனா அது செய்யலையே. செய்யாம இன்னைக்கு பாத்துறாங்க மாநில உரிமைகள் காப்போம், தமிழ்நாடு மக்களை காப்போம் சொல்லிட்டு இன்னைக்கு ஸ்டாலின் சொன்னா இன்னைக்கு கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாது, வானை ஏறி வைகுண்ட பார்த்தா தமிழ்நாட்டே காப்பாற்ற முடியாது ஸ்டாலின். இன்னைக்கு போய் வடநாட்டுல போய் இன்னைக்கு பாத்தீங்கன்னா போய் பிரச்சாரம் பண்ண போறாராம். கேலி கூத்தான ஒரு விஷயம். இந்தியாவில் பாஜக ஆட்சியின் போது மட்டுமே ஏதோ அதிகமாக வரி விதிக்கப்படுவது போலவும் தமிழகம் கொடுக்கும் வரியெல்லாம் பாஜகவால் எடுத்துக்கொள்ளப்பட்டு வஞ்சிக்கப்படுவது போலவும் திமுக உள்ளிட்ட கட்சிகள் ஒரு விவாதங்களை ஏற்படுத்தி வரும் நிலையில் இந்தியாவில் வருமான வரியாக 97.50% செலுத்த வேண்டிய நிலை இருந்திருக்கிறது எனவும் செய்திகள் வெளியாகியுள்ளன. நமது நாட்டில் 50 ஆண்டுகளுக்கு முன்னதாக அதிகபட்சமாக 97.5% வரை வரி வசூலிக்கப்பட்டுள்ளது. இந்திரா காந்தி அவர்கள் பிரதமராக இருந்தபோது இந்தியாவின் வருமான வரி இவ்வாறு இருந்திருக்கிறது. ஆனாலும் சிறிது காலத்திற்கு பிறகு இந்த வசூல் முடிவுக்கு வந்திருக்கிறது. வருமானம் மற்றும் செல்வத்தில் சமநிலையை ஏற்படுத்துவதற்கு வரி விதிப்பை ஒரு முக்கிய இயந்திரமாகவே இந்திரா காந்தி கருதியிருக்கிறார். இதன் அடிப்படையில் 1970 ஆண்டு பிப்ரவரி மாதம் பாராளுமன்றத்தில் பட்ஜெட் தாக்கல் செய்து அவர் உரையாற்றியும் இருக்கிறார். சமூக நலன் என்பது அந்த பட்ஜெட்டின் கருப்பொருளாக இருந்திருக்கிறது. பசுமை புரட்சி நடைபெற்று வந்த காலகட்டம் என்பதால் விவசாயத்துறை சார்ந்த பல்வேறு அறிவிப்புகள் அந்த பட்ஜெட்டில் இடம்பெற்றிருக்கிறது. இதற்கு நிதியளிப்பதற்கு மிக பெரும் தொகையும் தேவையாக இருந்திருக்கிறது. ஆனால் இந்திரா காந்தி அவர்களோ அந்நிய முதலீடுகளை ஆதரிப்பவராக இல்லை. அதனால் வரி செலுத்தும் மக்கள் இந்த சுமையை சுமக்க வேண்டி இருந்ததாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இதையடுத்து அதிக செல்வம் மற்றும் பரிசாக பெற்ற பொருட்களுக்கான வரியை உயர்த்துவதாக அவர் அறிவித்திருக்கிறார். குறைந்தபட்சமாக 5,000 முதல் 10,000 ரூபாய் வரை வருமானம் பெறுவோருக்கு 10%, அதிகபட்சமாக 2 லட்சம் ரூபாய்க்கு மேல் வருமானம் பெறுவோருக்கு 85% வரி விதிக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுபோக அந்த பிரிவினருக்கு 10% கூடுதல் வரி விதிக்கப்பட்டது. இதையடுத்து 2 லட்சம் ரூபாய்க்கு அதிகமாக வருமானம் பெறும் நபர்களுக்கான வரி விகிதம் 93.50% எட்டியிருக்கிறது. இதைத் தொடர்ந்து 1973-74 பட்ஜெட்டின் போது நிதியமைச்சர் YB சவான் அவர்கள் அந்த கூடுதல் வரியை 15% உயர்த்தி வருமான வரியை 97.5% கொண்டு சென்றிருக்கிறார். இந்த அதிகமான வரி விதிப்பு கடைசியில் வரி ஏய்ப்புக்கு வழிவகுத்து கொடுத்திருக்கிறது. இதனால் அதிகமான வரி வருவாய் குறைந்ததோடு அது பற்றி ஆராய்வதற்கு விசாரணை குழு அமைக்கப்பட்டுள்ளது. வரி விகிதங்கள் அதிகமாக இருப்பதே வரி ஏய்ப்புக்கு முக்கிய காரணம் என விசாரணை குழு அதன் அறிக்கையில் தெரிவித்திருக்கிறது.
அதை அடுத்த நிதியாண்டு முதல் வரி விகிதங்கள் தொடர்ந்து குறைக்கப்பட்டு 1985 நிதியாண்டில் அதிகபட்ச வரி விகிதம் 50% குறைக்கப்பட்டுள்ளது. தற்போது நடைமுறையில் இருக்கும் அதிகபட்ச வரி விகிதமான 30% கடந்த 1997 மற்றும் 98 நிதியாண்டு முதல் அமலில் இருந்து வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இங்கு யாருடைய ஆட்சி உண்மையாக சர்வாதிகார ஆட்சியாக இருந்திருக்கிறது என்பதை மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏதோ ஒன்றை பேசிவிட்டு போய்விடுவதற்கு இது 1970 அல்ல. இது போன்ற பல உண்மைகளும் வெளிவரும்போது காங்கிரஸ் ஓடி ஒளிந்து கொள்வதற்கு கூட இடம் இருக்குமா என்பது மறுக்க முடியாத விஷயமே. தாமரை வணக்கம். ஜெய்ஹிந்த்.